வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு கணவன் மனைவி உறவில் ஏன் சலிப்பு உண்டாகிறது என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா காதல் காட்சிகள் அடங்கிய பல படங்கள் அடுத்தடுத்து பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுது? கணவன் மனைவி உறவில் சலிப்பு உண்டாகுது. இப்போ காதல் காட்சியில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை பார்க்கும் ரசிகர்களுக்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உள்ளத்தில் மானசீக காதலர்களாக இடம்பெற்று விடுவார்கள். அடுத்தடுத்து அந்த மானசீக காதலியையோ காதலனையோ பார்க்க வேண்டுமென்று அவங்களையும் மீறி அறியாமல் மனோவேகம் எழுச்சி பெறும். இப்போ படக்காட்சியில் கவர்ச்சியில் மானசீக காதலர் உருவத்தில் பல தடவை தன்னை மறந்து ஈடுபட்டு உள்ளத்தில் ஒரு சக்தி ஏற்றிக்குவாங்களாம். அப்படி வலுவேற்றி கொண்டவர்களுக்கு எவ்விதம் இயற்கையான காதல் நிறைவான வாழ்க்கை இன்பத்தை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு உதாரணமாக இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது ஹோட்டலில் டெய்லி டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸு இப்போ வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி விதவிதமான உணவுகளை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு நாக்கு வந்து அதுக்கே அடிக்ட் ஆயிரும். அப்போ வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சு போடுற மனைவியோட சமையல் அவங்களுக்கு திருப்தி தராது. இதைத்தான் மகரிஷி அவங்க இல்லற வாழ்க்கையில் இனிமை வேணும்னா நம்ம ஆண் பெண் இருவரும் நட்பில் சிறந்தவங்களாக இருக்கணும், ஒருத்தர் வாழ்த்தி கொள்ளணும், தனக்கு ஏற்பட்டுள்ள வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சிலர் பார்த்திங்கன்னா பாலுங்கிணத்தில் தள்ளிட்டாங்க, பிடாரியை கட்டி வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது அவங்கவுங்க அறியாமை தான். இப்போ தம்பதிகள் அவங்கவுங்க அடிமனமே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்குதுன்றாங்க. அவங்கவுங்க மனதோட தரத்தை கொண்டு தான் அவரவர்களுக்கு வாழ்க்கை நலனில் என்னென்ன அந்த வாழ்நாளில் என்னென்ன இன்பம் துன்பம் வர வேண்டுமோ அதற்கு சரி பங்கேற்க ஒரே ஒருவரால் தான் முடியும். அந்த ஒருவரை அவரவர் அடிமனமே தேர்ந்தெடுக்க அது பல பேர் மனதில் பிரதிபலிக்குமா. இப்போ மற்றவங்க வெறும் கருவிகளாக தான் திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இதைத்தான் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது சுவர் ப்ளஸ் அகம். சுவர் என்றால் உயிர், அகம் என்றால் உள்ளம், அடிமனம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணைவருக்கு தகுந்த மதிப்பளித்து வாழணும். இப்போ தமிழர்கள் உயர்ந்த பண்பாட்டில் வாழக்கூடியவங்களாக இருக்கிறதுனால தன்னோட வாழ்க்கை துணைவியை அந்த காலத்தில் தேவி அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் அந்த தேவிங்கிற சொல் தான், தெய்வி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த தேவிங்கிற சொல் வந்ததுன்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. இப்போ தெய்வமே என்று அழைப்பதற்கு பதிலாக தெய்வி, அதே போல் வாழ்க்கை துணைவரை தேவா என்பது ஆயிற்று. அப்போ இதை தான் நம்ம தமிழ் நூல்களில் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு சினிமாவில் அந்த காலத்து பழைய படங்களில் இந்த சாந்த சக்குபா இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு 30 பாட்டாவது இருக்கும். அது கணவனை பார்த்து தேவான்னு சொல்லுவா, அவர் வந்து தேவின்னு சொல்லுவார் மனைவியை பார்த்து. அது மாதிரி பழைய பக்தி படங்களில் பார்த்தாலும் சுவாமி தேவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் சினிமாவில் பார்த்துருப்போம் நம்ம. அத்தான் வரும். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன பேபி அப்படிங்கிற வார்த்தையை பேப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாடா போடா, இப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி தம்பதிகள் அப்படி ஸ்டைலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்போது தம்பதிகள் யாரும் ஒருத்தர் குறைப்படாமல் ஒருத்தர் நம்ம பதிவுகளை கழிப்பதற்காக இறைவன் நம் இருவரையும் இணைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை விட்டு கொடுத்து பொறுமை காட்டி அன்போட அரணோட இல்வாழ்க்கையை நடத்தி வந்தால் கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் இன்பத்தை தரும், நிறைவை தரும், அமைதியை கொடுக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க.